குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் தாய் தந்தையாருக்கும் மற்றும் குழுவில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பில் நம்ம நுழைந்து நம்ம காது வழியாக செவி வழியாக கேட்டு நம்மளும் நம்ம குடும்பத்தாரும் மற்றும் சுற்றத்தாரும் உடல் நலத்தோடும் நலமுடனும் வாழ்க வளமுடன் நலமுடன் சொல்லி வாழ்த்தி ரொம்பவும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றியை கூறி நம்ம எப்போதும் வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நல்ல கண்களை மூடி ஒரு ரிலாக்ஸா ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு ஆழ்ந்த சுவாசம் 3 முறை நம்ம கைகளை தளர்வா வச்சுக்கிட்டு உடலை தளர்வா விட்டு கூட 3 முறை ஆழ்ந்த சுவாசம் பண்ணலாம். வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் குருவியர்கள் ஆன்மீக மையத்திற்கு பிரபஞ்ச பேராற்றலுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா உடலில் உள்ள ராஜ உறுப்புகள். அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அம்பாளுக்கு சுவாமி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாரும் கோயில் போயிட்டு வந்திருப்பீங்க. மகாலட்சுமிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. அதனால அம்பாளை ஒரு ஸ்லோகத்து மூலமா நம்ம சேவிச்சுண்டு நம்ம வகுப்புல நுழைஞ்சுக்கலாம். யாதேவி சர்வபூதேஷு விருத்தி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமகா. யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமகா. யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமகா. அம்பாளுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு வகுப்புக்குள்ள நுழைஞ்சிடலாம். அப்ப இன்னைக்கு அரிய கலையாம் அற்புத கலை அப்படின்னு சொல்லி இந்த அக்குபஞ்சர் கலையை சொல்றாங்க. மருந்தில்லா மருத்துவம். மருந்து சாப்பிட்டு அப்படி ஒரு வலியும் வேதனையும் ஒரு ஒரு வியாதிக்கு நம்ம மருந்து ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்ம தும்மல் அப்படின்னு சொல்றோம், தலைவலி அப்படின்னு சொல்றோம். தும்மல் என்ன ஆயிடுது, அப்படியே மூக்கால ரன்னிங் நோஸ் வந்து உங்களுக்கு சளி தொலை ஏற்பட்டு தலைவலி ஃபீவரா மாறிடுது. இன்னைக்கு பூரா பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் இந்த காத்து காலமா இருக்கனால இந்த நம்மளுடைய அந்த காத்துக்கும் உடம்பு வலி ரொம்ப போட்டு அணத்துது எல்லாருக்கும். ஆடி மாசம் சாதாரணமாவே சொல்லுவாங்க, ஆடி காத்து அம்மி கூட நகத்துமா, அந்த அளவுக்கு காத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப இந்த உடல் வலினால இந்த ஆடி காத்தானது நம்ம உடல் அப்படியே மாத்துது, எல்லாத்தையும் அப்படியே படுத்தே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சளி தொந்தரவு, சளி இந்த ரன்னிங் நோஸ் இருக்கும்போது என்ன பண்றோம், நம்ம ஒரு மாத்திரையை வாங்கி அலோபதியில உள்ள மாத்திரையை வாங்கி நம்ம சாப்பிட்றோம். அது என்ன ஆகுது, சளிய வெளியில கொண்டு வராம உள்ளாரே வச்சு இருமலா மாறிடுது. இருமலா மாறி என்ன பண்ணோம், சளியானது கெட்டிப்பட்டு ஒண்ணு இருமல் போது துப்பும் போது அப்படி வரும், அப்படி இல்லைன்னா அதுக்குள்ளாரையே தங்கிடும். அப்படி தங்குவதன் மூலமாக இன்னும் 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 பல நோய்கள் உங்களுக்கு தீராம, நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே சளி பிடிச்சிருக்கும், மூக்கு இருக்கிற வரைக்கும் என்ன சளி தொந்தரவு இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை பூரா அந்த சளி இருமல் இது நம்மளை தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். அது வெவ்வேறு வழியில ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த சீதோஷ்ண நிலை மாறும்போது உடல் உஷ்ணத்தினால ஏற்படக்கூடியது. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருப்பாங்க, திரும்ப ஒரு ஊருக்கு போவாங்க, அந்த ஊருக்கு போனா அந்த தண்ணி, அந்த காத்து, அந்த சுவாசம், அங்க இருக்கிற கிளைமேட் அவங்களுக்கு ஒத்துக்காம ஏதோ ஒரு நோயே பாதிக்கப்பட்டிருது. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாம் கை காலு கண்ணு மூக்கு எல்லாமே இருக்கு. ஆனா ராஜ உறுப்புகள், உடலில் உள்ள ராஜ உறுப்புகள் என்னென்ன, அது என்ன விதமா நம்மளுக்கு பயன்படுது, அந்த உறுப்புகளை அந்த உறுப்புகளுக்கு தேவையான பஞ்சபூத புள்ளிகள் என்ன. நிறைய புள்ளிகள் பாக்குறோம் அக்குபஞ்சர்ல, நிறைய என்னென்ன வலிக்கு, தூக்கத்துக்கு, தோள்பட்ட வலியா, கணுக்கால் வலியா, தைராய்டா, எல்லாத்துக்கும் மலச்சிக்கலா, தூக்கமின்மையா, தலைவலியா, சைனஸா, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. ஆனா நம்மளுடைய பஞ்சபூதத்துக்கும் நம்ம உடலுக்கும் கனெக்ஷன். அந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கத்தினாலதான் நம்மளுக்கு உடலும் இயங்குகிறது. திருப்பி திருப்பி இந்த பஞ்சபூதம், இந்த இயற்கை, இந்த நம்ம வெளியில சுவாசிக்கக்கூடிய காற்று, நம்மளுக்கு எல்லாமே இந்த பஞ்சபூத அடிப்படையில தான் நம்மளுக்கு நோய் ஏற்படுது. பஞ்சபூத அடிப்படையில தான் அதுக்கு தீர்வும் நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்.
சரிங்க, நீங்க வந்து எலும்பு, தோல், நரம்பு என்னென்னமோ இருக்கு. ஏன் இந்த 12 ராஜ உறுப்புகள் நம்ம கிட்ட இருக்கிறத, ராஜனா என்னது? பெரிய ஒரு அரசரை தான். அப்ப அந்த அளவுக்கு அரசரை பாதுகாக்கிற மாதிரி நம்ம உடம்புல அந்த உறுப்புகளை பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு தேவையான சத்து. ஒரு ராஜா நல்லா இருக்கணும் அப்படின்னா பண வசதி இருக்கணும், அவன் ஆரோக்கியமா இருக்கணும், அவன்கிட்ட நிறைய படைகள் இருக்கணும், அவனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்து பணங்காசு நிறைய இருக்கணும், மக்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு திறம்பட இருக்கணும். எல்லா விஷயத்திலும் அவன் இருந்தாதான் ஒரு ராஜா, ஒரு நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்ப 12 ராஜாக்கள் நம்ம உடம்புல இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருட இதுல தலைமை பொறுப்புல இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் சரிவர வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அது உள்ளார இருக்கிற உறுப்பு வெளியில இருக்கிற உறுப்பு மூலமா காமிச்சு நம்ம உடல் என்ன சொல்லுது. ஒரு இடத்துல ஒரு வலி கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு டேமேஜ் ஆக போகுது, அதை நான் வந்து எச்சரிக்கை பண்றதுக்காக உனக்கு ஆரம்பத்துல அது வலி கொடுக்கறேன், இந்த உறுப்பு இன்னும் வர காலங்களை ரொம்ப பாதிச்சிரும், இப்பயே நீ வந்து என்னை பாதுகாத்து வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு அலாரம் கொடுக்குது. பட் நம்ம என்ன பண்றோம், அந்த வலி வரும்போது அதை தாங்க முடியாம அலோபதியில போய் நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டு அன்னைக்கு நேரத்துக்கு அந்த வலி சரியா போகுதா அப்படிங்கிறத பாக்குறோம். அது நாளடைவுல 1 மாசம் 2 மாசம் நம்ம சாப்பிட்டுருப்போம், வலி பத்தி உணராம இருந்திருப்போம். இல்ல அந்த மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகி என்ன ஆயிடுவோம், எப்ப அந்த வலி வரும்போது அதை நம்ம சாப்பிடுறோம், எப்ப வருதோ அதை வாங்கி போட்டுப்போம். செல்ஃப் மெடிசன் நிறைய பேர் எடுத்து எடுத்து உடலில் உள்ள ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு வந்து ராஜ உறுப்புகள்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏன் அதெல்லாம் வந்து ராஜ உறுப்புகள்னு சொல்றாங்க, ஏன் மற்ற உறுப்புகளுக்கும் இதுக்கும் நம்ம என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல அக்குபஞ்சர். இன்னைக்கு வந்து தெரிஞ்சவங்க வந்திருப்பீங்க, தெரியாதவங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு சொல்லிட்டு நம்ம அக்குபஞ்சர்னா அதோடைய சிறப்புகள் என்னன்னு நம்ம சொல்லிட்டு இன்னைக்கு வகுப்புல நம்ம வந்து மற்ற விஷயங்களை பார்ப்போம். அக்குபஞ்சரோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, வியாதிகள் குணமாக்கப்பட்டால், அக்குபஞ்சரின் மூலம் வியாதிகள் குணமாக்கப்பட்டால் அந்த வியாதி மீண்டும் வர 10% வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு வந்து 90%, அதாவது 100க்கு 100% அவங்க வந்து சொல்லாம 10% என்ன திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து காலகட்டம் அந்த மாதிரி இருக்கு, இயற்கை உணவுகள் இருந்து நம்ம மாறுபட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப அந்த இப்ப ஒருத்தர் வந்து இப்ப நான் வந்து ஒருத்தருக்கு சொல்றேன், உமா சத்தியமூர்த்தி கேட்க மாட்டேங்குது. உமா சத்தியமூர்த்தி எதுலையுமே ஒரு நம்பிக்கையாக இப்பதான் கரண்ட் வந்தது, அதனால கொஞ்சம் அதுதான் கரண்ட் வந்ததுனால இப்பதான் ஆயிருக்கு. எதுல இருந்துங்கம்மா கேட்கல? அக்குபஞ்சரின் சிறப்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதுல 12 உறுப்புகள் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்ப வந்து அக்குபஞ்சர்ல நம்மளுக்கு வந்து 10% திரும்ப வர வாய்ப்பு உள்ளது நம்ம சொல்லியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த மருந்து மாத்திரைகளும் உட்கொள்ளாமல் மிக குறைந்த செலவில் நோய்களை தீர்க்கலாம். உணவு கட்டுப்பாடுகள் பத்தியம் அதிகம் இல்லாமல் நோயினை குறைந்தபட்ச நாட்களிலே போக்கலாம். உடலின் நிறம், உறுப்புகளின் தன்மை, துடிப்பு, பேச்சு, செயல்பாடுகளின் மூலம் நோய்களை அதன் நன்மைகளையும் அறியலாம். எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன் போன்ற பக்க விளைவுகளின்றி டெஸ்டுகள் இன்றி நாடி பரிசோதனை மூலம் முன்கூட்டியே அறிந்து நோயினை குணப்படுத்தலாம். மற்ற வைத்திய முறையின் பின்பற்றும், அதாவது நம்ம மற்ற வைத்தியம் நம்ம வந்து இப்ப சில பேர் சித்தா எடுத்திருப்பாங்க, யுனானி எடுத்திருப்பாங்க, ஹோமியோ எடுத்திருப்பாங்க. எந்த மருந்து உட்கொண்டாலும் இதுல வந்து அக்குபஞ்சர்ல நம்மளுக்கு உடனடியா அந்த மாத்திரை மருந்துகள்லாம் நிப்பாட்டாம அதோட சேர்ந்து இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட நம்ம விரல் மூலமா நம்ம தீர்த்து கொள்ளும் போது இதுக்கு பக்க விளைவுகள் இருக்கான்னா இல்ல, நீங்க அது பாட்டுக்கு அதை சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஆனா இப்ப ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நாளா இருக்கு, வருஷ கணக்குல இருக்கு சுகர், அவங்களுக்குன்னா நாளைக்கு உடனே சரியா போகாது. இன்னைக்கு ஒரு தலைவலி, வயிற்று வலி உடனடியாக ஏற்படக்கூடியதை நம்ம கைகள் மூலமா உடனே தீர்வு பண்ணி
நம்மளுக்கு வந்து சரி பண்ணிக்கலாம். அதாவது நாட்கள் ரொம்ப நாள்பட்ட வியாதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய பேருக்கு உடம்ப கவனிச்சுக்காம அந்த கழிவுகள் தேங்கி 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 வரக்கூடிய வியாதிகள் வந்து உங்களுக்கு கிரானிக் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி. உமா சத்தியமூர்த்திமா கேட்க மாட்டேங்குது. சாரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடி பரிசோதனை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்கேன் வேண்டாம், பிளட் டெஸ்ட் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆனா வந்து நம்ம நாடி மூலமாக அக்குபஞ்சர்ல தீர்வு பண்ணலாம். என்ன வியாதி, என்ன மாதிரி உங்களுக்கு உடம்பு இருக்கு, இவ்வளவு நாள் என்னென்ன அப்படின்னு உள் உறுப்புகளை வச்சு நம்ம பார்க்க போறதுதான் இந்த அக்குபஞ்சருடைய மருத்துவத்தோடைய ரொம்ப முதன்மையான விஷயம். அப்ப இந்த 12 ராஜ உறுப்புகள் என்ன? 12 ராஜ உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட், இருதயம் வந்து ராஜ உறுப்புகளை முதன்மையா சொல்றாங்க. ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல், பெரிகார்டியம் இருதய மேலுறை, ட்ரிபிள் வார்மர் ஸ்டொமக், ஸ்பிளீன், லார்ஜ் இன்டெஸ்டைன், லங்ஸ், யூரினரி பிளாடர், கிட்னி, லிவர், கால் பிளாடர். அதாவது இருதயம், சிறுகுடல், இருதய மேலுறை, மூவெப்ப மண்டலம், இரைப்பை, மண்ணீரல், பெருங்குடல், நுரையீரல், சிறுநீர்ப்பை, சிறுநீரகம், கல்லீரல், பித்தப்பை. அப்ப இந்த 12 மட்டும்தான் நம்மளுக்கு ராஜ உறுப்புகள் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு அருமையான பொக்கிஷத்தை இறைவன் நம்ம உடலுக்குள்ளார அவ்வளவு ராஜ உறுப்புகளாக. ஹார்ட் பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் துடிக்கணும். லிவர் தான் நம்மளுக்கு தேவையான வளர்ச்சிகள், தேவையான சத்துக்கள், எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே லிவர் பண்ணும். கிட்னி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து வடிகட்டி நம்மளுக்கு தேவையானத ரத்தத்தை நுரையீரல் அந்த மாதிரி மகாதமனி அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள் மூலமா போயிட்டு வந்துட்டு அந்த கழிவை வந்து சிறுநீரா ஆக்கி அது வெளியில தள்ளுது. பித்தப்பை அது மாதிரிதான். உங்களுக்கு மண்ணீரல் அது வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா சுரக்கல, செரிமான சக்தி, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு தொடர்புடைய உறுப்பு இருக்கும். அப்ப இது ரெண்டும் கனெக்டா இல்ல. எப்படி இன் யாங் இந்த அக்குபஞ்சர்ல சொல்லுவோம், ஒரு கணவன் ஒரு மனைவி, அம்மா அப்பா, பகல் இரவு அப்படிங்கிற மாதிரி இந்த 12 உறுப்புகளையும் ரெண்டு உறுப்பா தொடர்புடையதா வச்சிருக்கிறாங்க. இப்ப லங்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெண்டுத்துக்கும் தொடர்பு. பெரிகார்டியம் எடுத்துட்டீங்கன்னா ட்ரிபிள் வார்மர், ஹார்ட்ன்னு எடுத்துட்டீங்கன்னா சிறுகுடலோட. அப்ப அது பாருங்களேன், லங்ஸுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் என்ன சம்பந்தம், பெரிகார்டியத்துக்கும் ட்ரிபிள் வார்மருக்கும் என்ன சம்பந்தம், ஹார்ட்டுக்கும் சிறுகுடலுக்கும் என்ன சம்பந்தம், லிவருக்கும் கால் பிளாடருக்கும் என்ன சம்பந்தம். அப்ப இரண்டு உறுப்புகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருக்கும். அந்த ஒவ்வொரு உறுப்புகளுடைய வெளிப்பாடு நம்ம உடல்ல வச்சிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லங்ஸ்னா அந்த மூக்குக்கு தொடர்பு இருக்கு. லங்ஸோடையதும் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல ஏதாவது பிரச்சனைனா அந்த மூக்கை சுத்தி புள்ளிகள், முகப்பருக்கள் இந்த மாதிரி வச்சு நம்ம லங்ஸ் உள்ளார எப்படி இருக்கு, கழிவா இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லங்ஸ்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, லங்ஸ்ல தண்ணி சேர்ந்துருக்கு, இல்ல லங்ஸ்ல ரொம்ப நாள் கழிவு தேங்கி 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 இருக்குன்னா அவங்களுக்கு தோல் மூலமா அரிப்பு, தோல் என்ன பிரச்சனை வந்தாலும் லங்ஸையும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் கவனிக்கணும். இன்னைக்கு முதல் ராஜ உறுப்புகள் அப்படின்னா நம்ம சுவாச மண்டலத்துல இருக்கிற லங்ஸையும் லார்ஜ் இன்டெஸ்டைனையும் தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு முதல்ல வந்து இந்த 12 உறுப்புகள் என்ன, இந்த 12 உறுப்புகள் எது கூட தொடர்பு இருக்கு, இந்த 12 உறுப்புகளுடைய பஞ்சபூத புள்ளிகள் என்ன. பஞ்சபூதம்னா என்ன, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 சேர்ந்துதான் பஞ்சபூதங்கள் சொல்றோம். இந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான கோவில் கூட இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். சிதம்பரம் எடுத்துட்டா ஆகாயம், மண்ணுக்கு உள்ளது வந்து பாத்தீங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்டது அப்படின்னா காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீர் ஸ்தலம் அப்படின்னா திருவானைக்காவல், அக்னி நெருப்பு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, வாயுன்னு பாத்தீங்கன்னா காளகஸ்தி. அப்ப 5 பஞ்சபூதங்களுக்கும் ஒரு தெய்வங்கள், அதுக்கு உண்டான கோவில்கள்
அப்படின்னு இருக்கு. அதே மாதிரிதான் லங்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு 5 பஞ்சபூதங்கள். இந்த 5 பஞ்சபூத புள்ளிகளை எப்படி நம்ம உடலுக்கு தேவையா இருக்கிற மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபயர் நம்மளுக்கு முதலாக தோன்றுவது நெருப்பு. நெருப்பு என்ன பண்ணும், அப்படியே தணிஞ்சு போய் அது மண்ணா மாறிடும். அந்த மண்ணிலேருந்து என்ன ஆகும், ஒரு ஒரு விதமான காற்று, ஒரு விதமான உலோகங்கள், அதை தான் அவங்க காற்று அப்படிங்கிறத அந்த சைனாக்காரவங்க தான் இந்த அக்குபஞ்சர் கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மளோட சித்தர் பெருமான் அவர் போகர் சித்தர் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த மருத்துவத்தை பத்தி ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சைனாக்கு போய் அங்க இருக்கிறவங்க இது மூலமா எல்லாமே இந்த பஞ்சபூதங்க அடிப்படையில வச்சு அவங்க நல்லா இதுக்கு தேவையான உபகரணம் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்க கத்துக்கிட்டு நாளடைவில் பெருகி திரும்பவும் இந்த நாட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு அலோபதியில நிறைய செலவு பண்ணி பண்ணி ஏதாவது ஒரு மாற்று மருத்துவம் தேவையா இருக்கு. எல்லாருக்கும் வலி இல்லாம ஊசி இல்லாம ஏதாவது தீர்வு கிடைக்காதா? இந்த வலியிலேருந்து நம்ம எப்படியாவது நம்ம காப்பாத்திக்க முடியாத இந்த உடம்பு. ஏன்னா அவ்வளோ அசௌகரியங்கள் உடம்புல, எப்ப பார்த்தாலும் வலிகள் வேதனைகள். ஏற்கனவே ஏதாவது ஒரு பணம் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, பாத்தீங்கன்னா வியாதிக்கு நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆரோக்கியம் இல்லைங்கும் போது நம்ம ஓடிட்டே இருக்கோம். ஆனா பணத்துக்காக ஓடிட்டே இருக்கோம், ஆரோக்கியத்தை தொலைச்சுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு காலகட்டத்துல 30 வயசு 32 வயசுக்கு ஒரு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா உணவு முறை தேவையில்லாம போய் பரோட்டா அது இதுன்னு கண்டமணிக்கு சாப்பிடுறது, டயத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்றாங்க அத்தனை பேருக்கும் இந்த லிவர் ப்ராப்ளம்லாம் வருதுங்கிறாங்க நிறைய. ஏன்னா தூக்கம் இல்லாம ஒவ்வொரு உறுப்புகளும் 2 மணி நேரம் வேலை பார்க்கணும். நல்லா தூங்கினீங்கன்னா உங்களோட பாத்தீங்கன்னா 1 to 3 லிவரோட டைம். நீங்க தூங்கினாகதான் அது உறுப்பு வேலை செய்யும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 to 5 நுரையீரலோட டைம். அப்படி ஒவ்வொரு 2 உறுப்புகளுக்கும் 24 மணி நேரத்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நெருப்புல என்ன உறுப்பு இருக்கு, நெருப்புக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சுவாச மண்டலத்துல முதல்ல நம்ம சுவாச மண்டலம்னு பாக்குறோம். இந்த ட்ரிபிள் வார்மர்னு சொன்ன பாத்தீங்களா, சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், கழிவு மண்டலமா நம்மளுடைய உடலை 3 பாகங்களா பிரிக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு பாகத்திலையும் என்னென்ன உறுப்புகள் இருக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு லங்ஸ், இந்த பக்கம் ஹார்ட், இந்த பக்கம் ஜீரண மண்டலத்துல பாத்தீங்கன்னா ஸ்டொமக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்பிளீனு, இந்த பக்கம் லிவரு, கால் பிளடர், அப்படியே பின்பக்கம் போனீங்கன்னா கிட்னி. அது மாதிரி உங்களுக்கு கழிவு நீக்கக்கூடிய பாதைகள், அந்த கழிவு போகக்கூடிய பாதைகள் அப்படிலாம் இருக்கும். அப்ப அதே மாதிரி நம்மளுடைய ஆளுமை பாதை, இனவிருத்தி பாதைன்னு சொல்லிட்டு 2 பாதைகளும் நம்மளுடைய அந்த உடல் சக்தியானது, உடல் உயிரோட்டம் உள்ள சக்தியானது எப்படிலாம் நம்ம கால் பாதத்திலேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த உறுப்புகளுடைய சக்தி ஓட்ட பாதை போகுது. அப்ப நம்மளுடைய விரல் நுனியிலேருந்து தான் உடம்புக்கு போகுது, உடம்புல இருந்து விரல் நுனியில முடியுது. அப்படிங்கிறத நம்ம எவ்வளவோ கிளாஸ்ல ஒவ்வொரு வகுப்பும் போது நம்ம இதை சொல்லிட்டே இருப்போம். ஏன் திருப்பி இந்த சக்தி ஓட்ட பாதை, இந்த உயிர் சத்து, இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன விதமான ஆற்றல் தேவை? அப்ப நம்ம உடம்பு நல்லா தானே இருக்கும். காலையில எந்திரிக்கிறோமா, நீங்களே உங்களோட உடம்பு எப்படி இருக்கு, ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு நான் காலையில எந்திரிச்சோன்னே நல்லா நைட்டு நல்லா தூங்கினேன், டிஸ்டர்ப் இல்லாம, ஒரு தலைவலி இல்லாம, நிம்மதியான உறக்கம், எந்த கனவுகள் இல்லாம ஆழ்ந்த உறக்கம் 8 மணி நேரம் நான் தூங்கினேன்னா ரைட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி காலையில எழுந்த உடனே காலை கடன், மலச்சிக்கல் இல்லாம நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு கழிவு நல்லா போகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 முறை கழிவு வெளியே போகுதா ரைட் போட்டுக்கோங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல பசிக்குதா, நான் சாப்பிடுற சாப்பாடு நல்ல ஜீரணம் ஆகுதா, எனக்கு எந்த விதமான வலிகள் தொந்தரவுகள் எதுவுமே இல்லையா ரைட் போட்டுக்கோங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான வியாதி இல்லை, 50 வயசு 60 வயசு வரைக்கும் நல்ல எக்ஸசைஸ் பண்றேன், எவ்வளோ தூரம் வேணாலும் நடைப்பயிற்சி பண்ணுவேன், நான் ஓட்டமா ஓடுவேன், எனக்கு ஒரு தும்மலோ, எனக்கு ஒரு விதமான சுகர் கிடையாது, பிபி கிடையாது, நல்ல ஆரோக்கியமா இருக்கேன், நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிட்றேன், என்ன வேலை வேணாலும் கொடுத்தாலும் நான் செய்வேன், சோம்பேறித்தனமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க, நல்லா டிக் பண்ணிக்கங்க.
நான் எப்ப வேணாலும் தலைக்கு குளிப்பேன், நான் அருவியில போய் குளிப்பேன், நான் கடல் நீராடுவேன், நான் ஷவர்ல குளிப்பேன், மழையில நனைவேன், எனக்கு ஒரு தும்மல் கூட வராது, என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்குன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க, டிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய என்ன விதமான ஒரு சுனாமி இந்த மாதிரி எல்லாம் வரும்போது தொற்று நோய்கள் எல்லாம் பரவும் இல்லையா, காலரா, டெங்கு, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஏதோ விதமான வியாதி. மன அழுத்தம் இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. நல்லா ஒரு 60 வயசு வரைக்கும் நீங்க டிக் பண்ணிக்கலாம். நீங்க உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கீங்க. நான் பழங்கள் சாப்பிடுவேன், என்ன காய்கறி வேணாலும் சாப்பிடுவேன், என்னோட உடம்பு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம இருக்கு அப்படின்னா, அப்ப இத்தனை விஷயங்கள் நம்ம உடம்புல ஏதோ ஒரு விதத்துல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா நம்ம கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க ஆரோக்கியமா. இல்லைங்க எனக்கு மூட்டு வலி இருக்கு, எனக்கு கணுக்கால் வலி இருக்கு, எனக்கு தலைவலி இருக்கு, தோள்பட்டை வலி இருக்கு, கழுத்து வலி இருக்கு, எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு, அப்ப ஏதோ ஒரு விதம் சத்து குறைபாடு, நோயின்னு சொல்லக்கூடாது, சத்து குறைபாடு. 12 ராஜ உறுப்புகளுக்கு தேவையான சக்திகள் அதுக்கு கிடைக்காம இருக்கறனால நம்மளுக்கு நோய் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறோம். அது நோய் கிடையாது, சத்து குறைபாடு. எனக்கு கை கால்லாம் பிடிச்சி இழுக்குது, ரத்த ஓட்டம் நம்மளுக்கு சரிவர இல்லை, பாதத்தை நம்ம கவனிக்காம இருக்கோம். அப்ப இந்த 12 ராஜ உறுப்புகளையும் நம்ம எப்படி பாதுகாக்கணும்? இப்ப வெளியில நம்ம குளிக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம், வாயால சாப்பிடுறோம், பாத்தீங்கன்னா மண்ணீரலும் ஸ்டொமக்கும் இருக்கு, மூக்கு மூலமா நுரையீரல் உள்ளார இருக்கிற உறுப்புகளுடைய தொடர்புடைய உறுப்பு மூக்கு, கண்ணுக்கும் நம்மளுடைய லிவருக்கும் தொடர்புடையதுன்னு பார்த்திருக்கோம், மேல் உதடு கீழ் உதடுக்கும் மண்ணீரலுக்கும் வயிறும். வயிற்றுல புண்ணு இருக்குந்தா உங்களுக்கு வாயில இந்த உதட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வெடிப்பு, ரத்தம், புண்ணெல்லாம் வரும். அப்ப உள்ள இருக்கிற உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த 12 ராஜ உறுப்புகளை ஏதோ ஒரு உறுப்பு. லிவர், கால் பிளாடர் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்ணு எரிச்சல், கண் சிவத்தல், கண்ணில் குறைபாடு வருதல் எல்லாமே பாத்தீங்கன்னா. கிட்னில ஏதாவது பிரச்சனையா இருக்கா, காது. நாக்குல ஏதாவது பிரச்சனையா இருக்கா, நாக்குல புள்ளி புள்ளியா இருக்கும், சிவப்பா இருக்கும், வெடிப்பா இருக்கும், ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை. லிவர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கால் பிளாடர், அதுக்கு துணையா இருக்கிற உறுப்பு கால் பிளாடர். லங்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல். ஹார்ட்டுக்கு இணையான உறுப்பு என்னன்னா சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன். அப்ப பெரிகார்டியம் அப்படின்னா ட்ரிபிள் வார்மர். இந்த ட்ரிபிள் வார்மர் தான் மூவெப்ப மண்டலம், உதர விதானம் சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த ராஜ உறுப்புகள் 12, 12ம் 2, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் 2 மணி நேரம் வேலை நடக்க வேண்டியது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அந்த உறுப்புகள் அனைத்தும் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல தொடர்ந்து ஃபேன் ஓடிட்டு இருக்கு, தொடர்ந்து லைட் எரிஞ்சுட்டே இருக்கு, என்னமாகும், உஷ்ணமாகும். அதே மாதிரிதான் நம்ம உறுப்புகள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஹார்ட் 24 மணி நேரமும் ஓடிண்டே இருக்கும். அப்ப அது ஃபயர் எலிமெண்ட், அதுக்கு பேரு அந்த ஃபயர், நெருப்புல உள்ள பூதம். எது, ஹார்ட். ட்ரிபிள் வார்மர் வெப்ப மண்டலம் நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு பேரே பாருங்களேன், வெப்ப மண்டலம், எப்ப பார்த்தாலும் உஷ்ணமா தான் இருக்கும் அப்படிங்கறனால அதுவும் ஃபயர்ல இருக்கு. ஹார்ட்டுக்கு மேல உள்ள உரை இருதய மேல் உரை நம்ம சொல்லியிருக்கோம், ஹார்ட்டுக்கு பாதுகாவலன்னு சொல்லியிருக்கோம். அதனால அதுவும் 24 மணி நேரமும் நம்மளுக்கு இயங்கிக் கொண்டே இருக்கு, அதுவும் ஃபயர் உள்ளது. அப்ப ஹார்ட், அதோட உறுப்பு என்ன பார்த்தோம், செரிமானத்துக்கு வேணும் இல்லையா, ஸ்மால் இன்டெஸ்டைன், அதுவும் 24 மணி நேரம். ஏன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஏதாவது வெளியில போறோம், ஒரு வடை பஜ்ஜி திங்குறோம், காஃபி குடிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகும்போது பர்கர், பீஸா, என்னென்னலாம் இருக்கோ சாப்பிட்றோம். வீட்டுக்கு வராங்க, அம்மா சொல்லுவாங்க, திட்டுவாங்க, ஒய்ஃப் திட்டுறாங்க, அது குடிக்கிறோம், திரும்பவும் வடை பஜ்ஜி சாப்பிட்றோம், திரும்ப உங்களுக்கு டீ காஃபி, திரும்ப நைட் ஆனா திரும்ப சாப்பாடு, அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டா போகிற மாதிரி இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்ட். இந்த நூடுல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உணவு பதார்த்தங்கள்லாம் ஜெரிமானம் ஆகிறதுக்கு, பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா 1 வாரம் ஆகுமா, அந்த குடல் அவ்வளவு பயப்படுமா. அப்ப அந்த கழிவுகள்லாம் ஒரு இடத்துல அப்ப பாசி பிடிச்சிட்டே இருக்கு, அந்த கழிவு தேங்கி நிக்குது, ஒரு தொட்டியில இருக்கும், இல்ல ஏதோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனா ஸ்மெல் அடிக்கும், அதை சுத்தி புழுக்கள் வரும். அதை பாத்தீங்கன்னா அப்படியே பூஞ்சகாலம் பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளாரையும் நம்ம சாப்பிட்ற டெய்லி சாப்பிட்ற கழிவுகளும் பூஞ்சையா இருக்கும், வயிற்றுக்குள்ள புழு உருவாகும்,
வாய் நாற்றமா இருக்கும். கழிவு வரும்போது யாருக்கெல்லாம் கழிவுகள் தேங்கி இருக்கோ வாய் நீங்க பேசும்போது நாற்றம் எடுக்கும். ஒரு விதமான யூரின் போகும்போது ஒரு சில பேருக்கு அந்த வாடை வரும். யூரின் போயிட்டு வந்தாங்கனாலே சுகர் பேஷண்ட்காரங்களுக்கு நல்ல நாள்லயே அந்த மாதிரி எல்லாம் தோணும். இதுக்காக எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் தீர்வு நக்கு பஞ்சர்ல இருக்கு. வாரம் இந்த உறுப்புகள் ஒவ்வொன்னா பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பஞ்சபூத புள்ளிகள், இந்த உறுப்புனால என்ன நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது, எப்படி நம்ம தீர்வு பண்ணிக்கிறது, இதுதான் விஷயம் இன்னைக்கு. அப்ப இது நேரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணினோம், இப்ப இந்த உடலை நம்ம எப்படி முதல்ல பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்புறம் தான் இந்த 12 உறுப்புகள்ல ஒன்னையும் எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு உண்டான தீர்வு என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அப்ப உடல்ல மொத்தமாவே நம்மளுக்கு உஷ்ணம் அதிகரித்தால் அப்படின்னா நோய் வரும். கழிவுகள் தேங்கி இருந்தால் நோய் வரும். மலச்சிக்கல் இருந்தால் நோய்கள் வரும். தேவையில்லாத மனக்குழப்பம், சிந்தனை தவறல், மூளை சிதறல், மனச்சிதறல் இதெல்லாம் இருந்தால் நோய்கள் வரும். மனசு சரியில்லைன்னா, போன வாரம் வரைக்கும் என்ன பார்த்தேன், மனசு சரியில்லைன்னா உங்களுக்கு உடல் சோர்வு, மனசோர்வு அந்த மாதிரி வரும் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மனசை பாதிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முதல் புள்ளியா நம்ம சொன்னோம். இந்த உச்சந்தலையில ஒரு புள்ளி டியூ 20 பேர். அதுக்கு இந்த இடத்துல நீங்க இப்படி தட்டினா போறோம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, இந்த உடல் உஷ்ணம் குறையும். அதே மாதிரி கண்கள் கழுவும் பயிற்சி நான் சொல்லி கொடுத்தேன். எத்தனை பேர் அதை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. புதுசா யாராவது வந்திருந்தா அந்த நபருக்காக திரும்பவும் நான் அந்த கண் கழுவும் பயிற்சியை இந்த வகுப்பு முடிவடையும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். பேலன்ஸ் பண்ணி போகும் உங்களுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் டவர் போயிட்டு வருது, அதனால கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. உங்களுக்கு உடல் உஷ்ணம் பாதிக்கிறது அப்படின்னாலதான் நோய்கள் வருதுன்னு அப்படின்னு சொல்றோம். அப்ப 12 உறுப்புகள்ல முதல்ல சுவாச மண்டலத்துல இருக்கக்கூடிய உறுப்பு என்னன்னு பார்த்தோம்னா லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனும். லங்ஸ்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், நுரையீரல் தெரியும். நுரையீரல் எப்படி இருக்கும், நம்மளுக்கு இந்த திராட்சை கொத்துக்கள்லாம் பார்த்திருக்கீங்களா, அது மாதிரி இருக்கும். இந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் என்ன விதமான நோய்கள் வரும்? எல்லாருக்கும் முதல்ல தோன்றுவது என்னன்னா மூச்சு விடுதல் சிரமமா இருக்கும், ஆஸ்மா, தும்மல், எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரமும் அவங்களுக்கு அலர்ஜி, ஒவ்வாமை. அதுதான் பின்னாடி இதுல காச நோய், ஆஸ்மா அந்த மாதிரி நிலைமைக்கு கொஞ்சம் பார்க்காமயே விட்டுட்டாங்கன்னா அது மாதிரி வரும். அந்த நுரையீரல் பாதிக்கப்படுறவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய உணர்வு உணர்ச்சிகள், அவங்களுக்கு அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கு, தோல் அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, தோலை சொரிஞ்சா ஒரு விதமான அந்த ஒரு டெட் செல் மாதிரி கொட்டும், அந்த மாதிரி சில பேருக்கெல்லாம் இருக்கும். பாத்தீங்கன்னா இதெல்லாம் லங்ஸோடைய பிரச்சனை, லங்ஸ் உள் உறுப்புகளோட பிரச்சனை. அந்த லங்ஸ் கழிவுகள் தேங்கி இருக்கு, கழிவுகள் தேங்கி இருக்கனால தோல் மூலமா தான் நம்மளுக்கு வெளியே காமிக்குது. அந்த லங்ஸ்ல கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படின்னா, அதுதான் நான் சொன்னேன், சின்ன வயசுல இருந்து சளி பிடிச்சிருக்கும், சளிக்கு உண்டான மாத்திரை மருந்துகள்லாம் சாப்பிட்டு 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 கழிவுகளை வெளியேற்ற முடியாம அந்த உறுப்பு என்ன ஆகுமா, சளி பிடிச்சா என்ன ஆகும், இருமல் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு செய்ய முடியாம போகும்போது அதோடைய தொடர்புடைய உறுப்பு லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுவாங்க, சளிக்குன்னு மாத்திரை கொடுத்தாங்கன்னா பேதி மூலமா அந்த சளி எல்லாம் வெளியேறுது. அப்ப ஒன்றுக்கொன்று தொடர்பு தான் இருக்கு. இந்த நுரையீரல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுவாசம், தியானம் ஏன் பண்ண சொல்றாங்க, காலையில 5 மணிக்கு எழுந்துட்டு தியான கிளாஸ்ல இருங்க அப்படின்னா அதோட டைம் 3 to 5. அப்ப நல்ல காத்து, அந்த சுவாசம் மூலமாக ஆக்சிஜன் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறோம். அப்ப அந்த உள் சுவாசம் ஒரு வெளி சுவாசம் அப்படி சேர்ந்தாதான் அது ஒரு சுவாசம். நேற்று அம்மா எடுத்தாங்க இல்லையா, ஜீவகுமாரி அம்மா எடுத்தாங்க, சுவாசம் 16 முறை, 16ல இருந்து 20 முறை ஒரு நார்மல் சுவாசிக்கும் போது அந்த நுரையீரல்ல 6 லிட்டர் காற்று நம்மளுக்கு இருக்கும்.
ஆழமா நம்ம சுவாசிக்கும் போது அதுக்கு தேவையான காற்று 6 லிட்டர் வரைக்கும் அதுக்கு போகுமா. அதனால ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடுங்கள், நல்லா இழுங்க, மெதுவா விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதை நம்ம போய் ஸ்டாப் பண்ணி அந்த ஆக்சிஜனை தக்க வச்சுக்கிறோம். நுரையீரலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். நுரையீரல் சுருங்கி விரியும் போது நம்மளுக்கு தேவையான, அதுக்கு நுரையீரல் என்னென்னலாம் பாத்தீங்கன்னா அதோட வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நுரையீரல் என்ன பண்ணுது அப்படின்னா, காற்றில் உள்ள ஆக்சிஜனை ரத்தத்துடன் கலக்க செய்கிறது. அப்ப அந்த சுவாசத்தை நல்லா நம்ம ஆழ்ந்த மூச்சு விடும்போது அந்த காற்றில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு போற வேலையை யார் பார்க்கறாங்கன்னா நுரையீரல் தான் பார்க்குது. உடலில் உள்ள தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. ஒரு உள் சுவாசம் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது, வெளியில தள்ளும் போது கார்பன் டை ஆக்சைடு சொல்றோம். ஆனா நம்மளோட எண்ணங்கள் அந்த சுவாசத்தோட இருக்கிற, நீங்க அதை கவனிச்சு பார்க்கும்போதுதான் அந்த தியானமே சித்தி ஆகுங்கிறாங்க. அந்த சுவாசம் நல்லா இருக்கணும், சுவாசத்தை கவனிங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க தியானத்துல உட்கார்ந்துட்டே இருங்க. ஆனா அந்த சுவாசத்தை கவனிக்கும் போது அதுக்குள்ளார ஒரு அந்த புருவத்தின் மத்தியில் நம்மளுக்கு காலையில எந்திரிச்சோடனே தியான கிளாஸ்ல இருக்கு பாத்தீங்களா, சுவாசத்தை கவனிக்கணும். அந்த ஒரு புள்ளியில நம்ம அதனுடைய எண்ணங்கள் பூரா குவிச்சு வைக்கிறோம். அப்படி அந்த நுரையீரல் நம்ம பண்ணும்போது, இந்த தியானம் பண்ணும்போது, சுவாசிக்கும் போது நல்ல காற்று ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறோம். டெய்லி உள்ளத கார்பன் டை ஆக்சைடை வெளியில நம்ம தள்ளுறோம். ஒவ்வொரு செல் திசுக்களுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. ஒவ்வொரு திசுக்களுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் இந்த ஆக்சிஜனை, அப்ப ஆக்சிஜன் எவ்வளவு தேவையா இருக்குது, அந்த தேவையான விஷயத்தை யார் கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னா நுரையீரலுடைய பணிதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை சீராக்க வைக்கிறது. ரத்த ஓட்டம் நம்மளுக்கு சரியா இருக்கணும்னா என்ன சொல்றாங்க, நுரையீரலை நல்லபடியா வச்சுக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி உடலில் உள்ள உஷ்ணத்தை வெளியேற்றக்கூடியது. அப்ப பாருங்க, உடலில் உள்ள உஷ்ணத்தை வெளியேற்றக்கூடியது. ஒரு உட்சுவாசம் ஒரு வெளி சுவாசம் சேர்ந்தது ஒரு சுவாசம். ஒரு சுவாசம் ஒரு நிமிடத்திற்கு 18 முதல் 20 முறை நடக்கிறதாம். நுரையீரலில் எப்போதும் 1 லிட்டர் காற்று இருந்து கொண்டே இருக்கும். நார்மலாக சுவாசிக்கும் போது 1/2 லிட்டர் காற்று நுரையீரலில் செல்லும். ஆழ்ந்த சுவாசம் செய்யும் போது 6 லிட்டர் காற்று நுரையீரலுக்கு செல்கிறது. அப்ப எப்பெல்லாம் நம்ம ஆழ்ந்த சுவாசம் விடுறோம் அப்படின்னா இந்த தியான பயிற்சி மூலமா தான் நம்மளோட நல்ல ஒரு சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியில விடுறோம். அப்ப உள்ள இழுக்கும் போது 6 லிட்டர் காற்று அதுக்கு தெரியுது. அதுக்கு ஒரு காற்று பை அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பை, அதுக்கு தேவையான ஆக்சிஜனை வச்சுக்கிறது. அது பாத்தீங்கன்னா இப்படி நம்மளுக்கு எப்படி ஹார்ட் இருக்கோ அதே மாதிரிதான் ஹார்ட்டை ஒட்டின மாதிரி நுரையீரலுக்கு தான் காற்றும் ஒட்டின்னு இருக்கும். கொஞ்சம் அப்படியே இருதயம் சாஞ்சாப்புல இருக்கும் உங்களுக்கு. அப்ப நுரையீரல் பக்கத்துல ஒவ்வொரு உறுப்பு ரொம்ப ரொம்ப கிட்டக்கதான் இருக்கும். நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம நினைச்சு பாருங்களேன், நம்மளுடைய உறுப்புகள்லாம் நம்ம படுத்துட்டு இருக்கும் போது இப்படி நேரா இருக்கும் போது எப்படி இருக்கும், நம்ம தலையில தொங்கும் போது அதுவும் தொங்குமா. நான் நினைச்சு பார்த்து அதிசயமா இருக்கும். நம்மளோட இறைப்பை இந்த பக்கம் திரும்பும் போது ஸ்பிளீன் இந்த பக்கம் விழுந்துருமோ, கால் பிளாடர். எனக்கு நான் நினைச்சு பார்ப்பேன். நீங்களாம் யார் எத்தனை பேர் நினைச்சு பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம இப்படி குனிஞ்சு நம்ம குப்புற படுக்கிறோம், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுடைய உறுப்புகள் எப்படி வரும், இப்படி தலைகீழா இருக்கும்போது எப்படி வரும். அதெல்லாம் நான் இந்த அக்குபஞ்சர் படிக்கும்போது தேவையில்லாத எண்ணங்களோ இதெல்லாம் ரசிச்சு நான் ஒவ்வொரு உறுப்புகளையும் அப்படி மனசுக்குள்ளார அது ஸ்கிரீன் இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்க இதெல்லாம் ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கேன். அப்ப ஒவ்வொரு உறுப்புகளும் பேசும், நம்ம கிட்ட சொல்லுது. நம்ம கிட்ட நம்ம உடம்பு பேசுற மொழியை கவனிக்கணும். நல்லா சாப்பிடணும் அப்படிங்கும்போது நீங்க உங்களுக்கு வயிற்றுல பசி ஏற்படும். நீ இன்னைக்கு அழணும்னா அழும், கண்ணு கண்ணுல இருந்து தண்ணி வெளியில வரும். அழுதா கூட நல்லது. அழ வைத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கம்பாங்க. ஏன்னா கண்ணு சுத்தம் அடையுது இல்லையா, அழுக்கு தண்ணி எல்லாம் வெளியில போயிடுது இல்லையா. சிரிங்க, சிரிக்கும் போது சில பேருக்கு கண்ணுல தண்ணி வரும், அது நல்ல தண்ணி தான். ஆனந்த சிரிப்பு. இப்போ பையனுக்கு கல்யாணமே ஆகாம இருந்தது, இத்தனை வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருந்தேன், இப்பதான் நல்லபடியா முடிஞ்சுது, ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா, வரலாம், தப்பு கிடையாது இல்லையா. ஆனா அடுத்தவங்களை அழ வச்சு அடுத்தவங்களை அவங்களுக்கு வைத்தறிச்சல் பண்ண வச்சு சிரிக்க வச்சு ஏளனமான சிரிப்பு அதெல்லாம் எல்லாமே ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்பும் நம்மளுக்கு செய்யுது. பாத்தீங்கன்னா நுரையீரல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கோபம், எப்ப பார்த்தாலும் துக்கப்பட்டுட்டே இருப்பாங்களோட, அவங்களுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் காமக்கூடிய அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டதா அவங்களோட இந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிப்படும். ஒருத்தவங்களுக்கு நுரையீரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெள்ளை நிறம், எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா
வெள்ளை நிறம் எனக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. தோல்ல எப்ப பார்த்தாலும் வியாதி வந்ததுன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு அப்ப ஒரு மனிதனுடைய குணம், அவங்களுடைய உணர்வு, அவங்களுடைய நிறம், இதெல்லாம் நம்மளுடைய உறுப்புகள்ல என்னென்ன அப்படிங்கிறது காமிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப நுரையீரல்ல பஞ்சபூத புள்ளிகள், நுரையீரல்ல ஒரு 11 புள்ளிகள் இருக்கு. லங்ஸை பொறுத்த வரைக்கும் 11 புள்ளிகள். அதோடைய தொடர்புடைய உறுப்பை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அது லார்ஜ் இன்டெஸ்டைன். நாங்க லங்ஸ்ல பஞ்சபூத புள்ளிகள் என்னென்ன, அது நம்மளுக்கு என்ன வேலை செய்யுது, அந்த நுரையீரலுடைய நாடி தெரியலன்னா அவங்களுக்கு என்ன விதமான வியாதிகள் வரும். நுரையீரல்ல அந்த நாடி தெரியல அப்படின்னா நம்மளுக்கு என்ன விதமான வியாதிகள் வரும். அந்த நாடி இப்ப நாங்க தெரியலன்னா உங்களுக்கு நான் இந்த மாதிரி யாருமே சொல்லி தர மாட்டாங்க. நம்மளுடைய ஹார்ட், ட்ரிபிள் வார்மர், பெரிகார்டியம், சுமார் இந்த 4 நெருப்புணும். இந்த காற்றுக்குன்னு என்ன பண்றாங்க, லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த காற்று வகையை சேர்ந்தது. பஞ்சபூதத்துல இது காற்று அப்படின்னு சொல்றாங்க, லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனும். ஏன் அது காத்து? ஏன்னா சுவாசம், அதுக்கு தேவையானது காற்று தான் இல்லையா. ஆக்சிஜன் நம்மளுக்கு நல்ல ஒரு மரத்தடி நிழல்ல இருக்கும்போது நல்ல காத்த சுவாசிப்போம் இல்லையா. அதே மாதிரி நல்ல ஒரு மலை பக்கம் அப்படி போனீங்கன்னா அவ்வளோ அருமையான அந்த மூலிகை வாசம். கொல்லிமலை பக்கம், அந்த புளியஞ்சோலை, இந்த மாதிரி கொடைக்கானல் பக்கம் அந்த மலையில ஏற்படக்கூடிய இயற்கையான மரங்கள் சூழ்ந்தது, இயற்கையான மூலிகைகள் வாசம் வரும். திருவண்ணாமலை எல்லாம் போனாங்கன்னா அந்த பக்கம் அந்த மலை பிரதேசமா போனா ஒரு விதமான காற்று நமக்கு நல்ல காற்றா, இங்க இருக்கிற பொல்யூஷன் மாதிரி இல்லை. ஒரே பெட்ரோல் வாடையும் வண்டி போகிற அந்த சூழல் மாசுபட்டு அப்படி இல்லாம ஒரு தனிமையான ஒரு இடம், அந்த மரம் செடி கொடிகளோட இருக்கும்போது நல்ல ஒரு காற்று. அப்ப அந்த காற்றோட இந்த லங்ஸையும் வச்சிருக்காங்க. பஞ்சபூதத்துல காற்று தன்மை உடையது இந்த லங்ஸ். அதோட தொடர்புடையது லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல். இந்த குழந்தைங்க பிறந்தோடனே பாருங்களேன், அந்த வெளியில வந்தோடனே அம்மாவோட கர்ப்ப கிரகத்திலேருந்து வெளியில வரும்போது அந்த காத்தை சுவாசிக்குது அந்த குழந்தை. அப்படியே பெருங்குடல்ல இருந்து மலத்தை, அந்த கழிவை வெளியில, அப்ப 10 மாசமா உள்ள இருந்திருக்கு, வெளியில வந்திருக்கு, அந்த காத்தை சுவாசிக்குது. அந்த காத்து மூலமா அதுக்கு இருக்கிற கழிவு வெளியில போகுது. எவ்வளவு ஒரு ஒத்துமை பாருங்களேன். அப்ப இந்த லங்ஸுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் ஒத்துமை. அப்ப லங்ஸோடைய நம்மளுடைய அந்த புள்ளிகள் இந்த பஞ்சபூத புள்ளிகள் என்னென்ன. லங்ஸ்ல நான் சொன்ன மாதிரி 11 புள்ளிகள் இருக்கு. ஃபயர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்பும் எப்படி வரும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஃபயர்ல இருந்து எர்த்துல இருந்து பாத்தீங்கன்னா மெட்டல் தான் நம்ம காற்றுன்னு சொல்றாங்க. மெட்டலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர்ல இருந்து வுட்ல இருந்து ஃபயர். இப்படி நம்மளுடைய சைக்கிளிங்கா தான் வரும் நம்மளுடைய பஞ்சபூத புள்ளிகள். வெளியில அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்தில் உள்ளதுன்னு நம்ம சொல்றோம் இந்த அக்குபஞ்சர்ல. அப்ப ஃபயர்ல இருந்து எர்த்துல இருந்து என்ன பண்ணுது, மெட்டலா மாறுது. மெட்டலுங்கிறது தான் இந்த இடத்துல காற்று. அப்ப மெட்டல்ல இருந்து என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா வாட்டரா மாறுது. வாட்டர்ல இருந்து வுட்ல இருந்து உங்களுக்கு திரும்ப ஃபயருக்கு வருதுன்னு பாக்குறோம். அப்ப நெருப்புல நம்ம 4 உறுப்புகள் பார்த்துட்டோமா. இப்ப நம்ம சுவாச மண்டலத்துல இருக்கிற லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைன், இது காத்துன்னு பாக்குறோம். அந்த லங்ஸோடைய பஞ்சபூத புள்ளிகள், ஒவ்வொரு உறுப்புக்கும் பஞ்சபூத புள்ளிகள் இருக்கும். இது பஞ்சபூத புள்ளிகள். இந்த ஒவ்வொரு ஆர்கனுக்கும் பஞ்சபூத புள்ளிகள் இருக்கும். அப்ப லங்ஸ்ல பாத்தீங்கன்னா பஞ்சபூத புள்ளிகள் LU11 உட் பாயிண்ட் நாங்க சொல்றோம். அந்த உட் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லங்ஸ் அப்படின்னா நம்மளுடைய கட்டை விரல் மூலமா தான் நம்மளுடைய நுரையீரலோட சக்தி ஓட்ட பாதை அப்படியே நேரா கட்டை விரலோட நேரா அப்படியே போச்சுன்னா நம்மளுடைய இந்த மார்பு கிட்ட விலா எலும்புல நம்மள உடலை 2 பக்கமா பிரிக்கிறோம். 6 சுண்கள் இந்த விலா எலும்பு மத்தியில இந்த இடத்துல இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலர் அந்த இடம் வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல முதல் புள்ளி LU1. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆஸ்மா, மூச்சு திணறல், அவங்களுக்கு திடீர்னு நைட்டை எந்திரிச்சு மூச்சு விட கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த மார்புக்கு மேல 6 சுண் பக்கவாட்டுல இந்த இடத்துல நீங்க இதெல்லாம் கணக்கு பண்ண முடியாதுங்க மேடம், எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா கரெக்டா காலர், ஜென்ஸா இருந்தா காலர் உங்களுக்கு தெரியும்,
அந்த காலருடைய பட்டன் எங்க உட்காருதோ அந்த இடம். நம்ம வந்து லேடிஸ் வந்து கரெக்டா மார்பு காம்புலேருந்து மேலே 2 தூண்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டா இருக்கும். தோள்பட்டை வலி இருக்கிறவங்க இந்த LU1 அப்படிங்கிறத நல்ல நம்ம வந்து எப்போதும் போல வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் 21 முறை சுழற்சி செய்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தும் போது ஆட்காட்டி விரலால தான் பண்ணணும். நம்ம அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த மூச்சு திணறல், ஆஸ்மா, சுவாச கோளாறுகள், திடீர்னு மூச்சு விட சிரமமா இருக்கு, எனக்கு வந்து காத்தே கிடைக்கல, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஒரு மயக்கமா வருது, வேர்த்து கொட்டுது அப்படின்னா டக்குன்னு இந்த பாயிண்டை நீங்க பண்ணிடுங்க. இந்த கட்டை விரல்ல தான் நம்மளுடைய லங்ஸோடைய முதல் பாயிண்ட். விரல் நுனியில் வெளிப்பக்கமாக கட்டை விரல் இப்படி பண்ணும்போது வெளிப்பக்கம் வரும். கை அப்படி பண்ணும்போது சுண்டு விரல் உட்பக்கமாக இருக்கும். இது வெளிப்பக்கம். அப்ப பாத்தீங்கன்னா LU11ங்கிறது உட் பாயிண்ட். பஞ்சபூத புள்ளிகளை உட் பாயிண்ட்னு அதை சொல்றோம். LU11 11 பாயிண்ட் கொண்டதுதான் இந்த லங்ஸ். இது வந்து கட்டை விரல நகத்தின் வெளிப்புற கீழ் விளிம்பிற்கு மேலே ஒரு தூரத்தில் அமைகிறது. நீங்க இதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். இந்த வெளிப்பக்கமா இருக்கு பாத்தீங்களா கட்டை விரல்ல, இந்த பக்கமும் வெளிப்பக்கம் நகத்தின் ஓரத்தில், நகம் முடியிற இடத்துல ஓரத்துல அந்த பாயிண்ட நீங்க பண்ணினீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு, நான் விரல் நுனியெல்லாம் ப்ரெஷர் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த மயக்கம், அதிர்ச்சி, அது மாதிரி உள்ளதெல்லாம் இந்த உட் பாயிண்ட். இந்த உட் பாயிண்ட்ல அது சரியா போயிடும். LU11. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா இந்த தோல் இரண்டும் சேரடும் பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க ஒரு ஆட்காட்டில் விரல் வச்சீங்கன்னா இந்த 3வது ரேகை எங்க முடியுதோ அந்த இடத்துல LU10. அதே மாதிரி மணிக்கட்டு ரேகை முடியும், கட்டை விரல் பக்கமா முடியுது, இது LU9. இந்த இது LU10ங்கிறது ஃபயர் பாயிண்ட். இது வந்து என்ன பண்ணுதுன்னா கட்டை விரல் வீக்கம், வலி. இந்த LU10ங்கிறது இந்த 2 தோள்களும் இந்த இடம் பாத்தீங்கன்னா இதுதான் நுரையீரல். கையில நுரையீரல், இந்த கை பூரா ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த மேடு இருக்கு பார்த்தீங்களா கட்டை விரலோட மேடு, இதுதான் நுரையீரல் நம்மளுடைய. அப்ப கையில எல்லாம் ப்ரெஷர் கொடுங்க, அழுத்தம் கொடுங்க. டெய்லி காலையில எழுந்திரிச்சா கை, உள்பாதம், அந்த மாதிரி காலில் உள்பாதம், கையில உள்ளங்கை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கால்லையும் அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க. நீங்க கொடுக்குற ப்ரெஷர்ல தான் உங்களுடைய உறுப்புகள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது, அதை தூண்டி விடப்படுகிறது. அதனால டெய்லியுமே நான் சொல்றேன் கை தட்டுங்கன்னு. நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்னா இதெல்லாம் தூண்டி விடப்படும். உள்ளங்கையில எல்லா உறுப்புகளும் இருக்கு, நடுவுல இருக்கிறது ஸ்டொமக்கு. ஒவ்வொரு உறுப்பு நான் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்த நான் சொல்றேன் உங்களுக்கு, சரியா? அது மாதிரி இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த 2 தோள்களும் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த வெளிப்புற நுனியில இருக்கிறது ஒரு LU11 சொன்ன உட் பாயிண்ட். இது LU10 அப்படிங்கிறது ஃபயர் பாயிண்ட். இந்த மணிக்கட்டு ரேகை முடியுது பாத்தீங்களா முதல் நாடி, இந்த இடத்துல எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே இந்த மணிக்கட்டு ரேகை கரெக்டா நம்ம வாட்ச் கட்டுறோம் இல்லையா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா LU9. இந்த LU10ங்கிறது என்னென்ன வியாதி வந்து போகும் அப்படின்னா கட்டை விரல் வீக்கம், வலி மற்றும் மூக்கிலிருந்து நீர் வடிதல். LU10 நம்ம பண்ணும்போது மூக்கிலேருந்து ரன்னிங் நோஸ் சொல்றோம் இல்லையா, மூக்கிலேருந்து வரக்கூடிய அந்த நீரெல்லாம் உங்களுக்கு வடிதல் சரியா போகும். நீர் ஒழுகுதல், காய்ச்சல் வரும் இல்லையா, உங்களுக்கு சளி வந்தது அப்படின்னாலே ஒரு மாதிரி அனத்தோன் ஜுரம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப LU10 அப்படிங்கிற அந்த ஃபயர் பாயிண்ட நம்ம பண்றோம். LU9 மணிக்கட்டின் ரேகையில் வெளிப்புற ஓரத்தில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, LU9 என்ன பாயிண்ட் பாத்தீங்கன்னா எர்த் பாயிண்ட். வுட்டுக்கு அப்புறம் ஃபயர்ல இருந்து எர்த். இந்த எர்த் பாயிண்ட் மூலமா என்னென்ன தீர்வு பண்ண முடியும் LU9 அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிக்கட்டு வலி. ஏன்னா அது மணிக்கட்டிலே தான் இருக்கு அந்த புள்ளி, அது மணிக்கட்டு வலி. இந்த சதைவிலாம் பிடிப்பு இருக்கு இல்லையா, இந்த கை இப்படி எழுதிட்டே இருக்காங்க அப்படியே பிடிச்சு போன மாதிரி நிற்கும் இல்லையா, அந்த அசைவுனால ஏற்படக்கூடியது. இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட அடைப்பு நீங்கக்கூடிய புள்ளி. நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் சரியாவில்ல, அடைப்பு இருக்கு, ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் அடைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த LU9ங்கிற புள்ளிய வந்து நம்ம என்ன பண்றோம், இப்படி ஒரு பென்சிலோடைய, ஆனா அந்த இடத்த வந்து ரொம்ப குத்தி காயம் படுத்திடக்கூடாது. இல்லைன்னா நம்மளுடைய விரல் தான், இல்லைன்னா நீங்க அக்குபஞ்சர் பக்கத்துல யாராவது மருத்துவர் அந்த கிளினிக் மாதிரி இருந்தா ப்ரோப் அப்படின்னு கேட்டுக்கோங்க. ப்ரோப்னு சொல்லுவோம். அது மெலிசா இருக்கிற பக்கம் குழந்தைங்களுக்கு, அடியில உள்ள பக்கம் நம்மளுடைய இந்த இடம் பாத்தீங்களா சதையா இருக்கிற இடத்துல, இந்த மாதிரி இந்த விரல் நுனி பக்கம்லாம் ரொம்ப லேசான இடம். அப்படி இல்லைன்னா பேனாவோட முள்ளு
இல்ல பென்சிலோட முள்ளு அப்படியே லைட்டா அப்படி சுத்தணும் நீங்க. LU11 LU10 இந்த 2 நிறங்கள் அப்படி பாத்தீங்கன்னா இந்த 2 கரெக்டா அப்படி உங்களுக்கு அளவு தெரியலன்னா இந்த நுனியிலேருந்து இந்த ரேகை முடிகிற இடம் பாத்தீங்கன்னா LU10. LU10ல இருந்து மணிக்கட்டு ரேகை முடியக்கூடிய இடம் LU9. இரத்த குழாய் அடைப்பு இந்த சம்பந்தப்பட்டமானதெல்லாம் இருக்கிறது. இந்த புள்ளி வந்து நீர் ஒழுகுதல், மூக்கின் தும்மல் ஏற்படக்கூடியது, சளி தந்திரம்னால இருக்கக்கூடிய காய்ச்சல், இதெல்லாம் சரியும். இந்த கட்டை விரல் பண்ணும்போது மயக்கம், அதிர்ச்சி அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு சுவாச கோளாறு, ஓவரா மூச்சு திணறி 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 என்ன ஆகும், மயங்கி போயிடுவாங்க. அவங்களுக்கு தலைவலி, அந்த மாதிரி காய்ச்சல், அந்த மாதிரி ஏற்படக்கூடிய விஷயங்கள் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா LU8ங்கிறது தான் மெட்டல் பாயிண்ட். நம்ம வந்து மெட்டல்ங்கிறது தான் காற்றுன்னு நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா. அந்த LU8ங்கிறது LU9ல இருந்து ஒரே ஒரு சுன், 1 இன்ச்சுன்னு கூட சொல்லிக்கலாம். நீங்க 1 சுன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ஆட்காட்டி விரல்ல முதல் ரேகை. அப்ப LU9ல இருந்து இப்படி வச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டா வரும். இந்த இடத்துல கை மூலமா தான் நம்ம பண்ணக்கூடிய இது எனர்ஜி கொடுக்கும். இந்த லங்ஸுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த உறுப்பு எந்த இந்த ஆர்கன் வந்து எந்த எலிமெண்ட்ல இருக்கோ, இந்த பஞ்சபூதத்துல இப்ப மெட்டலை நம்ம பாக்குறோம். மெட்டலுக்குள்ள எனர்ஜி வந்து LU8. இந்த இடத்துல நாங்கெல்லாம் நீடில் போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நரம்புலாம் போகுது இல்லையா, நம்மளுக்கு வரக்கூடிய இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான இந்த நரம்புகள்லாம் போகும். அதனால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போடக்கூடாது நீடில் அப்படின்னு. அப்ப நாங்க கை விரலால அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். 21 முறை நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம பண்ணணும். இப்ப LU8ங்கிறது மெட்டல் பாயிண்ட் பார்த்துட்டோம். 11 உட் பாயிண்ட்னு பார்த்துருக்கோம். LU10 ஃபயர் பாயிண்ட், LU9 எர்த் பாயிண்ட், LU8 வந்து வாட்டர் பாயிண்ட்னு பார்த்துருக்கோம். இந்த LU8ங்கிறது என்னன்னாலாம் இந்த மணிக்கட்டு வலி, தொண்டை கரகரப்பு, சளி முடிஞ்சதுன்னா அடுத்து என்ன ஆகும், இருமல் ஆரம்பிக்கும். அப்ப அந்த செருமல் வரும் அப்படின்னு பண்ணுவாங்க. தொண்டை அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், தொண்டை அப்படியே அடைச்ச மாதிரி இருக்கும், தொண்டைக்குள்ள புண்ணு வர மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த LU8 மணிக்கட்டு ரேகையிலேருந்து ஒரே ஒரு சுன் நேரா அந்த கட்டை விரல்லேருந்து நேரா வந்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படி மடக்கும் போது இரு தலை தசை நார்கள் மடக்கும் போது ஒரு நடுவுல ஒரு பள்ளம் வரும். இந்த பள்ளத்துலதான் வாட்டர் பாயிண்ட் இருக்கு, LU5. நல்ல அப்படி முழங்கைய மடக்கி பாத்தீங்கன்னா அந்த பள்ளம் வரும். இந்த ஆட்காட்டி விரல் அது உள்ள போகும். அந்த இடத்துல 2 அந்த நரம்பு மாதிரி இருக்கும். அதுல அப்படி பாத்தீங்கன்னா மடக்கும் போது இந்த விரல் வச்சுன்னா நல்லா உள்ள போகும். இதுதான் LU5 வாட்டர் பாயிண்ட். இந்த வாட்டர் பாயிண்ட் மூலமா நம்மளுக்கு என்னென்னலாம் வியாதி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழங்கை வலி, தோல் நோய்கள். நான் சொன்னேன் இல்லையா, லங்ஸ்ல உங்களுக்கு கழிவு வந்து தோல் மூலமா. நம்ம நினைக்கிறோம் மூக்கு மூலமா தான் சுவாசம் நடைபெறுது, கண்டிப்பா இல்ல. தோலுடைய ஒவ்வொன்னு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, அதோடைய ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா இந்த மயிர்கால் மாதிரி இருக்கு பாருங்க, அது வழியாதான் தோல் வந்து சுவாசிக்குது. உள்ள இருக்கக்கூடிய வேர்வையெல்லாம் வெளியேற்றுறது, அதுவும் ஒரு கழிவு தானே உங்களுக்கு வேர்வைங்கிறது. அப்ப உள்ள தேங்கக்கூடிய கழிவுகள் தோல் மூலமும் வெளியேற்றக்கூடியது, அதுவும் சுவாசிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த தோள்பட்டை வலி, தோல் நோய்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் பாருங்க யூரினரி இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொந்தரவு கூடிய அந்த வரக்கூடிய வியாதிகள் எல்லாமே. ஏன்னா அது வாட்டர் பாயிண்ட். LU5ங்கிறது வாட்டர் பாயிண்ட். நம்ம உடம்புல நீரா எல்லாமே தேவையா இருக்கும். நீர் எக்ஸஸா இருந்தாலும் கஷ்டம், குறைவா இருந்தாலும் கஷ்டம். இப்ப எங்கேயாவது பஸ்ல போறீங்க, வாட்டர் பாட்டில் எடுத்துக்க மறந்துட்டீங்க, நாக்கு வறட்சியா இருக்கு, இந்த பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பாயிண்ட் கொஞ்சம் இது பண்ணி பாருங்களேன். அப்ப உங்களுக்கு வந்து அந்த வாயில இருக்கிற உமிழ் நீர் சுரக்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த தாகம் தவிக்கப்படும், உங்களுக்கு வந்து தவிர்க்கப்படும். அது நான் வறட்சி சரியா போயிடும். இந்த LU5 நீங்க வந்து பண்ணும்போது, வாட்டர் பாயிண்ட் பண்ணும்போது இது நிறைய விஷயம். நிறைய பேருக்கு அந்த வாயு ஜுரம் அடிச்சா நாக்கெல்லாம் ஒரு மாதிரி கசப்பா இருக்கு, அவங்களுக்கு நிறைய தண்ணி நாக்கு வறட்சியா தான் ஏற்படும். உஷ்ணம், உடலில் உள்ள கழிவுகள் வந்து வெளியேற்ற முடியாம எப்ப போகுதோ தன்னுடைய உடம்பு வந்து என்ன பண்ணும், தன்னைத்தானே அழித்து கொள்ளும். அந்த கழிவுகளை அழிக்கும் போது ஏற்படக்கூடியதுதான் காய்ச்சல். அந்த காய்ச்சல் வந்து வர்றது நல்லது. ஏன்னா கழிவுகள் தன்னைத்தானே எரிச்சுக்குது உடம்பு. தேவையான கழிவுகள்லாம் அப்பப்போ வெளியே போகுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்.
ஆனா உடல்ல நச்சுக்கள் கழிவுகள் தேங்கி இருக்கிறது. அது இந்த உடல் தன்னை தானா புதுப்பிச்சுக்கும், தன்னைத்தானா அழிச்சுக்கும், எல்லா வேலையுமே இந்த உடல் பண்ணிக்குது. அப்ப இந்த தோல் நோய்கள் போகக்கூடிய மெயினான வேலையை இது செய்யுது. சிறுநீரக தொந்தரவுகள், மன அழுத்தம், மூளைக்கு ஒரு சிறப்பான புள்ளி, நல்ல சக்தி அளிக்கக்கூடிய புள்ளி LU5 லங்ஸோடைய 5வது புள்ளின்னு சொல்றோம் வாட்டர் பாயிண்ட். பாருங்க, இந்த விரல் நுனியில உட் பாயிண்ட்னு சொல்லியிருக்கோம். பஞ்சபூதத்துல உட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் உட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபயர் பாயிண்ட் LU10ங்கிறது. LU9ங்கிறது பாத்தீங்கன்னா ஃபயர், அது உட்ல இருந்து ஃபயர்ல இருந்து என்ன வருது உங்களுக்கு, எர்த் பாயிண்ட், எர்த்துக்கு அப்புறம் மெட்டலுக்கு அப்புறம் வாட்டர் பாயிண்ட். இப்ப 5 பஞ்சபூத புள்ளிகள் லங்ஸ்ல இருக்கக்கூடியது இந்த 5 தான். நீங்க பாருங்களேன், இந்த பஞ்சபூத புள்ளிகள் மட்டும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கை விரல்ல இருந்து முழங்கை வரைக்கும் தான் இருக்கும் அந்த பஞ்சபூத புள்ளிகள். இதுக்கு மேல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஆனா பஞ்சபூதங்கிறது இந்த விரல் நுனியிலேருந்து இந்த முழங்கை வரைக்கும் தான். அப்ப பாருங்க, நம்மளுடைய கை கால் எல்லாம் கழுவுறோம் இல்லையா, கால் பாருங்க முட்டில இருந்து தண்ணி ஊத்திப்போம் இல்லையா, அப்ப அந்த பஞ்சபூத புள்ளிகளை எப்படியாவது நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுவோம். காலையில எழுந்திரிச்சு அப்படி சொடக்கு போடுவாங்க, சில பேர் இந்த வாட்ச் கட்டும் போது இல்லையா கையை அப்படி கொஞ்சம் அழுத்தம் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு மசாஜ் பண்ணிப்பாங்க, எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க, இந்த விரல் எல்லாம் அப்படி பண்ணுவாங்க. அப்ப ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு தெரியாமலேயே அக்குபஞ்சர் மூலமா நம்ம இப்ப கத்துக்கிறோம். ஆனா நம்ம தெரியாம என்ன பண்றோம், அந்த நோய்களுக்கு கேட்கக்கூடிய பாயிண்ட நம்மளுக்கு அறியாம நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அதனாலேயே நிறைய பேர்கள் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியாம அதை ஆக்டிவேட் பண்ணிருக்கோமா, இந்த கட்டை விரல் தான் நுரையீரலா அப்படிங்கிறது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இந்த 12 உறுப்புகளை நம்ம லங்ஸ்ங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இந்த சுவாசம் நடைபெறுவதற்கு தேவையான ஆக்சிஜன் நம்மளுக்கு உள்ள இழுக்கவும் வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொண்டு போறோம். அப்ப இந்த லங்ஸ் சம்பந்தப்பட்டமான நோய்கள் என்னென்னு பார்த்தோம். மன அழுத்தம், அவங்களுக்கு மூச்சு திணறல், அப்ப சளி பிடிக்கக்கூடியது, இந்த மூக்கை சுத்தி அரிக்கும், உங்களுக்கு பாத்தீங்கன்னா அரிப்பு வரும், மூக்குல கருப்பா மங்கு வரும். இதெல்லாம் நம்மளுக்கு லங்ஸ் வெளியில சொல்லுது, உள்ள உனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, உள்ள கழிவுகள் இருக்கு அப்படிங்கிறது உடல் பேசுற மொழியாக நம்ம எடுத்துக்கணும். இந்த லங்ஸுக்கு தேவையானது, அதோடைய வடிவமே எப்படி இருக்குன்னு பார்த்தோம். கருப்பு திராட்சை, அந்த திராட்சை வடிவம் போலதான் ஒரு கூம்பு மாதிரி அமைப்பா இருக்கும். அப்ப அந்த கருப்பு திராட்சை நம்ம உடலுக்கு தேவை. ஒவ்வொரு விதைகள், அவரைய பாத்தீங்கன்னா அப்படி அழகா இருக்கும், கிட்னி டைப்லயே இருக்கும் அதோட விதைகள். பீன்ஸ் விதை, நார் சத்து உள்ள காய்கறிகள். அப்ப காய்கறிகளுக்கும் இந்த உடல்ல உள்ள உறுப்புகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தொடர்புடையது இருக்கு. அதுக்காக தான் இயற்கையோட நம்ம ஒத்துழைச்சுக்கணும், இயற்கையோட கூடிய ஒரு உணவுகள் சாப்பிடணும், இயற்கையும் நாம்பளும் ஒரு தொடர்புலயே இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப நல்ல காற்றை சுவாசிக்கணும்னா நம்ம வெளியில இந்த மாதிரி தியானங்கள், வெட்ட வழியில அந்த பிரபஞ்சத்துல நேரா உட்காந்து தியானம் பண்ணும்போது மனசு ஒரு நிலையா அப்படியே ஒரு அமைதியான நிலையை ஏற்படுத்துகிறது. திரும்ப திரும்ப இந்த தியானம், மூச்சு பயிற்சி, இதுதான் சொல்றாங்க. நாடி சுத்தி பிராணசக்தி வரும், உங்களுக்கு ஒரு விதமான ஆற்றல் வரும். இன்னைக்கு எல்லாரும் ஆடி வெள்ளிக்கிழமை போயிருப்பீங்க, நிறைய எனர்ஜி கிடைச்சிருக்கும் இல்லையா, கோவிலுக்கு போகிறது மூலமா நம்மளோட எனர்ஜியை வாங்கிட்டு வரீங்க. அப்ப ஒவ்வொரு நாளும், இப்ப ஒரு நாள் போனதுக்கு இவ்வளவு எனர்ஜியா இருக்கு, நல்லா ஒரு புது புடவை கட்டிட்டு நல்ல மல்லிகைப்பூ, அந்த மனம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைக்கு இந்த மனம், அந்த மல்லிகையோட மனம் அவ்வளவு ஒரு வாசனை, நல்லா அழகா தூக்கத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இயற்கையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. நம்ம தான் அதை இயற்கையில இருந்து ஒட்டி வாழணும், ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது இந்த லங்ஸ் பத்தி இன்னைக்கு நடத்தின பாடத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, கண் கழுவும் பயிற்சி முடிக்க போது நான் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த கண் கழுவும் பயிற்சி மூலமாக நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம், உள்ள இருக்கிற உறுப்பு எல்லாம் குளிக்க போகுது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல, அதாவது போர் வாட்டர் உங்களுக்கு இருந்தா பரவாயில்ல, இந்த காவேரி வாட்டர், இந்த மாதிரி மருந்தெல்லாம் கலந்த வாட்டரா இல்லாம உங்களுக்கு நல்ல தண்ணியா இருந்தாலும் சரி, முத நாள் எந்த தண்ணியா இருந்தாலும் முத நாள் ஆர்ஓ வாட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. அதுல எந்த சத்துமே கிடையாது.
அதனால பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியா எடுத்துட்டு முத நாளே பிடிச்சி வச்சிருக்கிறதா இருந்தா அடியில கசடுகள் ஏதாவது தங்கியிருக்கும், மேலாக அந்த தண்ணியை எடுத்துட்டு காலையில உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கிறதோ, காலையில உங்களுக்கு லெஷரா எப்ப இருக்கிறீங்களோ, வேலையில போறவங்களா இருந்தா கொஞ்சம் முன்னாடியே நீங்க பண்ணிக்கோங்க. வேலை இல்லாதவங்க வீட்டுல இருக்கும்போது நல்லா இந்த சமையல் கட்டு மேடையில ஒரு ரவுண்டு ஒரு பிளாஸ்டிக்லயோ ஒரு பேசின் மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம முகம் அதுக்குள்ளார போகிற அளவுக்கு இருக்கணும். அது ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு நல்லா மூச்சு தம் கட்டிக்கணும். அப்படியே தண்ணிக்குள்ளார கண்ணை முழிச்சு பார்க்கணும். நாக்க வெளியில நீட்டுறோம். அந்த அப்படியே உள்ள அப்படி போனதுதான் இந்த இந்த முகம் வந்து தண்ணிக்குள்ள இருக்கனால உள் உறுப்புகள் எல்லாமே குளிர்வான நிலைமைக்கு குளிர்விக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, நல்லா மூச்சை அடக்கிக்கிறோம். நல்லா அதுக்குள்ளார மூச்சு பார்க்குறோம். நாக்க வெளியில நீட்டுறோம். நாக்கு மூலமா அந்த ஹார்ட் இதாகுது. இந்த 2 உதடும் நனையுது, மூக்கு நனையுது, முகத்தில் உள்ளது. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த மூச்சு தம் கட்டுறதுனால நுரையீரல் உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜனை நல்லா உள்ள நம்ம தம் பண்ணி வைக்கிறோம். இந்த உள் நீச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இதுதான். அப்ப திரும்ப 1 2 3 4 உங்களால எவ்வளவு நேரம் அதுக்குள்ள இருக்க முடியுமோ, அதுக்காக இருக்க சொன்னமேன்னு ரொம்ப நேரம் மூச்சு தம் கட்டிட்டு இருக்க முடியாது. உங்களால எவ்வளவு முடியுமோ இந்த வாரம் ஒரு 5 நாள், இந்த மாசம் ஒரு 5 நாள் இந்த மாதிரி ஒரு பயிற்சி. ஒரு நாளைக்கு 5 தடவை தான் உங்களுக்கு 1 2 3 4 5 இதை கவுண்ட் பண்ணுங்க. அப்படியே இருங்க, மூச்சு தம் கட்டிக்கோங்க, கண்ணை முழிச்சு பாருங்க, நாக்கு அப்படி நீட்டிக்கோங்க, எந்திரிச்சிருங்க. ஒரு பக்கத்துல ஒரு துண்டு இருந்தா தொடச்சுக்கோங்க. திரும்பவும் பண்ணிடுங்க. திரும்ப 1 2 3 4 5 கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே தம் கட்டுங்க. இது மாதிரி ஒரு 5 டைம்ஸ் காலையிலயும் மாலையிலயும். நைட்டு பிடிக்கிற தண்ணி காலையில யூஸ் பண்ணுங்க. காலையில பிடிச்சி வச்ச தண்ணி நைட்டு. கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். உங்களோட உஷ்ணம் காது வழியா வெளியேறத பார்க்கலாம். கண்ணை நம்ம அருவியில எல்லாம் குளிச்சுட்டு நல்லா ஆத்துல குளிச்சுட்டு வரும்போது கண்ணெல்லாம் சிவக்கும். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வெளியேற்றுது. நல்ல ஒரு 21 நாட்கள் பண்ணி பாருங்களேன். உங்க உடல் அவ்வளவு ஒரு புத்துணர்வா இருக்கும். அதுக்கு எப்படா ரெஸ்ட் கிடைக்கும், எப்படா அது வந்து நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அருவியில போய் குளிக்கணும், மைண்ட் நல்லா ரிலீஃபா இருக்கும்னு நினைக்கிறோம்னா உடல் உறுப்புகளும் அந்த மாதிரி நினைக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது அவ்வளோ பிரச்சனை. சுகர்காரங்களுக்கு உஷ்ணம் ஏற்படுறதுனாலதான் இன்சுலின் சுரக்காம போகுது. செரிமான சக்தி நல்ல செரிமானம் நடக்காதனாலதான் இன்சுலின் குறைபாடு வருகிறது. அந்த சத்து குறைபாடு வரனாலதான் நிறைய பேர் மாத்திரை சாப்பிடுறோம். பாத்தீங்கன்னா இந்த மாத்திரையால பண்றது அப்படிங்கிறதோட நிறைய விஷயங்கள் இயற்கையா கிடைக்கும் போது நம்ம அதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் நன்றியை தெரிவித்துக்